இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் நடுவுல இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல லக்ஷதீப் ஐலண்ட்ஸ் எதுக்கு வந்தது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1965ல மால்தீவ்ஸ்க்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா ஸ்ரீலங்கன்ஸ், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அப்புறம் கேரளாவை சேர்ந்தவங்கன்னு நிறைய பேர் அங்க போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய 1190 ஐலாண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 200 ஐலாண்ட்ஸ்ல மட்டும்தான் மக்கள் வாழ்றாங்க. லாஸ்ட் இயர் மால்தீவ்ஸ்ல நடந்த எலெக்ஷன்ல வின் பண்ணி இப்ப பிரசிடென்டா இருக்கக்கூடிய முகமது முய்ஸுவோட இம்பார்ட்டன்ட் கேம்பெயினே இந்தியா அவுட். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸை கனெக்ட் பண்றதுக்கான பிரிட்ஜஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் மால்தீவ்ஸோட growth டெவலப் பண்றதுக்கும் சைனா ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன உடனேயே மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் சைனாவோட சேர்ந்து நிறைய இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட்ஸ்க்கு சைன் பண்ணிட்டாரு. இதனால சைனால இருந்து நிறைய டூரிஸ்ட் மால்தீவ்ஸ்க்கு வருவாங்க. இந்தியால இருந்து டூரிஸ்ட் வரலனாலும் பரவாயில்ல, சைனாவோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா போதும்னு இப்போதைய மால்தீவ்ஸ் பிரசிடென்ட் டிசைட் பண்ணிட்டாரு போல. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுக்கு இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருந்துச்சு. மால்தீவ்ஸோட ஃபார்மர் பிரசிடென்டான இப்ராஹிம் முகமதுக்கும் PM நரேந்திர மோடிக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதனால இந்தியால இருந்து மால்தீவ்ஸ்க்கு நிறைய பேர் வெக்கேஷனுக்காக போக ஆரம்பிச்சாங்க. மால்தீவ்ஸோட GDP growthக்கு இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் மட்டுமே 12%. அதாவது இந்தியால இருந்து மால்தீவ்ஸ் போறவங்களோட எண்ணிக்கை மட்டுமே 18,42,000 இருந்துச்சு. ஆனா இப்போ சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி அவங்க சொன்ன வார்த்தைகள்னால அவங்களோட GDP growthக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க. நம்ம இந்தியால ஈகோலாஜிக்கலி ப்ரொடெக்டட் ஐலாண்ட்னா அது லக்ஷதீப் அப்படின்னு சொல்லலாம். இந்த லக்ஷதீப் ஐலாண்ட ப்ரமோட் பண்றதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அங்க போய் ஒரு போட்டோ ஷூட் நடத்தினாரு. அது மட்டும் இல்லாம லக்ஷதீப்பை டெவலப் பண்றதுக்காக 1150 கோடி மதிப்புடைய ப்ராஜெக்ட்ஸ்ல சைன் பண்ணிருக்கிறாரு. இத பார்த்துட்டு காண்டு தாங்க முடியாம ட்ரிகர் ஆன நம்ம மால்தீவ்ஸை சேர்ந்த 3 மினிஸ்டர்ஸ் இந்த லக்ஷதீப் ஐலாண்ட பத்தி மட்டும் இல்லாம நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிய பத்தியும் நிறைய தரக்குறைவான கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பதிவு பண்ணாங்க. குறிப்பா இந்தியாவை பத்தி இன் இந்தியா ஷிட்டிங் இன் பப்ளிக் பிளேசஸ் இஸ் பார்ட் ஆஃப் நேஷன்ஸ் கல்ச்சர் அப்படின்னு ரொம்பவே அருவருக்கத்தக்க மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கோபமடைஞ்ச நம்ம இந்தியன்ஸ் மால்தீவ்ஸ்க்கு இந்தியா தான் உண்மையிலேயே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கு, ஆனா நீங்க இவ்வளவு கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே டென்ஷன் ஆன உடனே மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் அந்த 3 மினிஸ்டர்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணா மட்டும் போதுமா? மினிஸ்டர்ஸை சஸ்பெண்ட் பண்ணி என்ன ஆக போகுது? அவங்க ஹாயா வீட்டுல இருக்க போறாங்க, வரப்போற சம்பளம் வரப்போகுது, இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு இந்தியன்ஸ் வந்து இன்னுமே கோபம் அடைஞ்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா 2014ல என்னதான் மால்தீவ்ஸை சுத்தி எவ்வளவு தண்ணி இருந்தாலும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டப்போ இந்தியால இருந்து பிளைட்ல தண்ணியை கொண்டு போய் மால்தீவ்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2020ல கொரோனா வேக்சின்ஸ்க்காக எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த டைம்ல வேக்சின்ஸ் எல்லாத்தையுமே இந்தியால இருந்து கொண்டு போய் தான் மால்தீவ்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இப்படி மால்தீவ்ஸ்க்கு இந்தியா தான் கண்டினியூவா கிட்டத்தட்ட 4 decades சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவ்வளவு சப்போர்ட் பண்ணியும் இந்தியாவை இவ்வளவு தரக்குறைவா பேசிட்டீங்க அப்படின்னு இந்தியன் செலிபிரிட்டிஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே உடனே #explore your own country அப்படின்னு அவங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க. நம்ம நாட்டிலேயே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அப்புறம் எதுக்காக நம்ம மால்தீவ்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபிளைட் டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் இமீடியட்டா கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாம ஹோட்டல்ல தங்குறதுக்கான புக்கிங்ஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்படி செலிபிரிட்டிஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அவங்களுடைய மால்தீவ்ஸ் ட்ரிப்ஸை கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாம அதை அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்கள்ல போஸ்ட் பண்ணி பாய்காட் மால்தீவ்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களை பரப்பவும் செஞ்சாங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஈஸி மை ட்ரிப் அப்படிங்கிற டிராவல் ஏஜென்சி அவங்களோட பேக்கேஜ்ல இருந்து மால்தீவ்ஸ் பேக்கேஜை டிராப் அவுட் பண்ணிட்டதா அவங்களோட CEO சொல்லியிருக்காரு. லக்ஷதீப்ல இருக்க மொத்தம் 36 ஐலாண்ட்ஸ்ல 10 ஐலாண்ட்ஸ்ல மட்டும்தான் மக்கள் வாழ்றாங்க. அதுவும் இந்த 10 ஐலாண்ட்ஸ்ல 64,000 மக்கள் வாழ்றதா சொல்லப்படுது. இங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷிங் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். குறிப்பா டியூனா அப்படிங்கிற வேரியன்ட் ஃபிஷோட 14% இவங்க இந்தியாவுக்கு சப்ளை பண்றாங்க. அகாட்டி ஐலாண்ட்ல ஏற்கனவே இருக்க ஏர்போர்ட்டை அப்கிரேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மினிகாய் ஐலாண்ட்ல மிலிட்டரி அண்ட் சிவில் ஏர்கிராஃப்ட்ஸ்க்கு தேவையான விஷயங்களை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அரேபியன் சி அண்ட் இந்தியன் ஓஷனோட கம்ப்ளீட் சர்வைலன்ஸை நம்ம கண்ட்ரோல் கீழே வைக்கணும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காக்கு ஆல்ரெடி சைனா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மால்தீவ்ஸ்க்கும் சைனா சப்போர்ட் பண்றதுனால ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம்னு வரும்போது இந்த ஓஷன் பார்டர்ஸை நம்ம இன்னுமே பலப்படுத்தணும் என்ற முக்கிய காரணத்துக்காக தான் இந்த முடிவை இந்தியன் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. டாடா குரூப்ஸ் 2 தாஜ் ஹோட்டல்ஸை 2 வருஷத்துல 813 crores இன்வெஸ்ட் பண்ணி சுஹேலி அண்ட் கடாமட் ஐலாண்ட்ஸ்ல கட்ட போறாங்களாம். இங்க பீச் வில்லாஸ், வாட்டர் வில்லாஸ், லக்ஸரி ரிசார்ட்ஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்க போது. அது மட்டும் இல்லாம கம்பேரிட்டிவ்லி மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ லட்சதீப்ல இல்லனாலும்
ஃபியூச்சர்ல அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கிற நோக்கத்தோட ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வராங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கவரட்டி ஐலாண்ட்ல 515 crore மதிப்புடைய 28 ப்ராஜெக்ட்ஸ லட்சத்தீப்ல டெவலப் பண்றதுக்காக சைன் பண்ணிருக்காங்க. ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி growthக்கு டூரிசம் ரொம்பவே முக்கியம். சோ மால்தீவ்ஸ்க்கு இந்த டூரிஸ்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு இப்போ லட்சத்தீப்புக்கும் இந்த டூரிஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளவுலாம் இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த லட்சத்தீப்பை ப்ரொமோட் பண்றாங்களோ கூடிய சீக்கிரமே மால்தீவ்ஸ்க்கு போகணும்னு நினைக்கிற நிறைய டிராவல் லவர்ஸ் இங்க லட்சத்தீப்புக்கு வருவாங்க. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி மால்தீவ்ஸை விட லட்சத்தீப்ல அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே கம்மி. ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்டேஸா இருக்கட்டும், இந்தியன் ஃபுட்டா இருக்கட்டும், அதுக்கு அவங்க செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து கம்மி தான். சோ கூடிய சீக்கிரமே மால்தீவ்ஸை எந்த அளவுக்கு டூரிஸ்ட் விரும்புறாங்களோ அந்த அளவுக்கு லட்சத்தீப்பும் ஒரு சூப்பர் ஸ்பாட்டா அமைய போகுது.